எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பம்ப்கின் அல்வா. இதை வந்து காசி அல்வான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1.5 கிலோ அளவு பூசணிக்காவை எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை கட் பண்ணி இந்த மாதிரி கேரட் துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த துருவின பூசணிக்காயிலேருந்து ஜூஸ் தனியாகவும் பூசணிக்காய் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பில் நம்ம துருவி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்து ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரிப்பில் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு காட்டன் கிளாத்தில் பூசணிக்காவை உள்ளே சேர்த்து மறுபடியும் அதில் இருக்க ஜூஸை இன்னும் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தம் 1.5 கிலோ பூசணிக்காய் எடுத்துருந்தோம். இப்போ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 330 கிராம் அளவு கிடச்சிருக்கு. இப்போது அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 200 ml நம்ம பூசணிக்காயிலேருந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்போது அது நல்லா கொதிக்கட்டும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த பூசணிக்காய் இந்த தண்ணியிலே இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 330 கிராம் சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரையை ஒட்டுக்காவே சேர்த்திடலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல குங்குமப்பூ தண்ணி, அந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் கலராக்கிறதுக்காக ரெட் ஃபுட் கலரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ மட்டும் போதும்னா கூட அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போது நல்லா சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டும் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நெய் சேர்க்கவும் நல்லா முருகிட்டு வருது. இப்போது மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூசணிக்காய் அல்வாவை இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த நெய்யெல்லாம் உள்ளே நல்லா உறிஞ்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது இதில் வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கு, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். ஏலக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக இப்போ இந்த இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கோம். இதில் இப்போ முந்திரி பருப்பு வறுத்ததையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.